முடிங்க. அங்க 40 நிமிடம் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் அடியேன் 13 தடவை உட்கார்ந்து எந்திரிச்சிட்டேன். தயவு செய்து என்னுடைய கோரிக்கைகளை படிப்பதற்காக வாய்ப்புகளை கொடுங்கள். அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதேவாறு களக்காடு இந்து அறநிலையத்துறையின் சார்பாக களக்காடு பெரிய கோயில் என்று அழைக்கப்படும் அருகில் சத்தியவாகீஸ்வரர் கோமதி அம்மை திருக்கோயில் சுமார் 900 முதல் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான களஞ்சியம், கல்வெட்டு மற்றும் நாயக்கர் கால சிற்பங்கள் ஆகியவை களக்காடு பெரிய கோயிலை தென் தமிழகத்தின் முக்கியமான வரலாற்று கலைக்கோயில் ஒன்றாக இருக்கின்றது. இக்கோவிலை ஒரு சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டும். அதுபோல் வனத்துறைக்கு என்னுடைய தாழ்மையான வனத்துறை அமைச்சர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை வைக்கின்றேன். களக்காடு தலையணை பகுதியில் தினமும் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இங்கு எதுவான அடிப்படை வசதியும் இல்லை. ஆகையால் தலையணை பகுதியை மேம்படுத்தி சுற்றுலா தலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுபோல் அகத்தியன் வாழ்ந்த பூமி, அந்த பூமி பொதிகை மலை. அந்த பொதிகை மலை தான் நாங்குநேரி தொகுதிகளுக்கு மட்டுமல்ல, தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் இறை தந்த அருட்கொடை. நீரின்றி அமையாது உலகு, யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று சொல்வது போல் நீரினை தந்து கொண்டிருக்கின்ற இந்த மலையடிவாரத்தில் அமைந்த திருக்கரங்குடி என்னும் விவசாய பெருமக்கள் திருக்குடிங்குடி, களக்காடு மற்றும் மேலப்பத்தை, கீழப்பத்தை, சிங்கிகுளம் இந்த பகுதி மக்கள் எல்லாம் பயன்பெறும் வண்ணம் களக்காடு பச்சையாறு தொகுதி பிரச்சனைகளை பற்றி விரிவாக அவை குறிப்பில் வைத்துக் கொள்ள சொன்னால் அவை குறிப்பில் ஏற்றி உங்களுக்கு ஒரு காப்பி கூட கொடுத்துடுறோம். அந்த நகல் உங்களுக்கு கொடுக்கப்படும். தொகுதி பிரச்சனையை பற்றி நீங்க நன்றி சொல்லி முடிக்க முடியும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சொல்லுங்க. ஒரு 2 நிமிடம் மட்டும். விவசாயிகளை அடிக்கடி கிடாமான் மற்றும் காட்டுப்பன்றிகள் தொல்லைகளால் அதிகமாக அவதிப்பட்டு வருகிறார்கள். திருக்கரங்குடி நம்பி ஆண்டவருடைய கோயிலுக்கு செல்லுகின்ற தினந்தோறும் வழிபாடுகள் செய்கின்ற மக்களுக்கு ஏற்கனவே நடந்து கொண்டிருந்த வாகனத்தில், பிரைவேட் வாகனத்தில் சென்று சாமி கும்பிடும் பழக்கம் இருந்தது. அதை வனத்துறை திடீரென்று தடை செய்துவிட்டு அந்த கோயில்களுக்கு மேலே நம்பியாண்டவரை தரிசிக்கிற பாக்கியத்தை பெற முடியாமல் பக்த கோடிகள் திண்டாடி வருகின்றார்கள். இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு வனத்துறை ஒரு வரைமுறைப்படுத்தி வாகனங்களில் சென்று சாமி கும்பிடுவதற்கு ஐடென்டி கார்டு உறுப்பினர், அதாவது வாகன ஓட்டி அடையாள அட்டையுடன் அந்த தகுதி வாய்ந்த நபர்களை தேர்ந்தெடுத்து அந்த நாள்தோறும் இறைவனை தரிசிக்கிற ஒரு பாக்கியத்தை பெறுவதற்கு வனத்துறையின் சார்பாக உதவிகள் செய்திட வேண்டும் என்று கேட்டு, அதுபோல் என் தொகுதியில் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் ஒரு கல்லூரி கட்டாயமாக இந்த நிதியாண்டிலே தொடங்கி நீங்கள் தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து சாலை வசதிகளுக்கும், நீர்வளத்துறைக்கும் மற்றும் மருத்துவத்துறைக்கும், கல்வித்துறைக்கும் அதிகப்படியான நிதிகளை ஒதுக்கி ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை, மாணவர்களுடைய வாழ்க்கை தரத்தையும் விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கும் அன்றென்றும் கோட்டையிலிருந்து என்றென்றும் காலை 9:30 மணியிலிருந்து மாலை வரை தொடர்ந்து மக்கள் பணி செய்து கொண்டிருக்கின்ற மகத்தான தலைவன் எங்களுடைய தளபதி அவர்களுக்கு நன்றி சொல்லி, நான் கொடுக்கின்ற இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கிறது, படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது, அதை தங்களுடைய அவைக்குறிப்பில் ஏற்று இந்த ஆண்டில் முக்கியமாக செய்து தர வேண்டிய 2 திட்டம் 46 குளங்கள். அது ஏழை விவசாயிகளின் வாழ்வாதாரம், அதுபோல் ஏழை மக்களின் கனவு பள்ளி, அந்த கல்லூரி கனவையும் கட்டாயமாக தாங்கள் நிறைவேற்றி தருவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று மெத்த பணிவோடு அமைச்சர் பெருமக்களையும், என்னை இந்த இடத்தில் இருந்து 2வது முறையாக 16,800 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு ஏழை பணையேறி தொழிலாளியின் மகனை
இந்த சென்னை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் 2வது முறையாக நாங்குநேரி தொகுதி மக்களுக்கு பணியாற்றிட வாய்ப்பு தந்த என் நாங்குநேரி தொகுதி மக்களுக்கும், எனக்காக உழைத்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள், அத்துணை நண்பர்களுக்கும், என்னை 36 ஆண்டுகள் நெஞ்சிலே சுமந்து 58 வயது வரை என்னை ஆளாக்கி வளர்த்த என் அன்பு தாய் தந்தைக்கும், 95ஆம் ஆண்டு முதல் என்னை கரம்பிடித்து 36 ஆண்டுகள் என்னோடு இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை, இந்த துணை அந்த வாழ்க்கை துணைக்கும், என் அருமை சொந்தங்கள், என் அன்பு தம்பிமார்கள், எனக்காக உழைத்த ஊர் பொதுமக்களுக்கும், நற்செயல் செய்கின்ற சேவர்களுக்கும், என்னை தேர்ந்தெடுக்க வேண்டு படையோடு பணபலத்தோடு வந்தவர்களுக்கெல்லாம் இதுதான் பதில் என்று உரைத்து விரட்டி அடித்து மீண்டும் என்னை இந்த சாட்சிக்குட்டையில் அமர வைத்த நாங்குநேரி தொகுதி மக்களுக்கும், உற்றார் உறவினர்கள், இயக்கத்தின் தோழர்கள், அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இங்கே அமர்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், நான் பேச ஆரம்பிக்கும் போது எதிரே இருந்து 8 முறை எழும்பி எழும்பி பேசும் வாய்ப்பை தந்த அத்தனை எதிர்க்கட்சியாக இருந்தாலும் எங்கள் பேரவைத் தலைவர் உங்களுக்கு தேனை தருகிறார், எங்களுக்கு பாலை தருகிறார். அதற்கு காரணம் என்றால் அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமை ஆரிருள் தூர்த்துவிடும், மறந்தும் பிறன்கேடு சூழ்க அறம் சூழும், சூழ்ந்தவன் கேடு எதை செய்தாலும் 3 மாதங்கள் 90 நாட்கள் தான் ஆகின்றது. 100 நாட்களை தான் கடந்திருக்கிறது இந்த ஆட்சி. என்ன குறை கண்டீர்கள், என்ன குற்றம் கண்டீர்கள்? இது அனைத்தையும் நாடறியும், நாட்டு மக்கள் அறிவார்கள். நன்றி, வணக்கம். 2.92 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.31 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோயர்ஸ், 33 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 16 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோயர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in. 1,31 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.